லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இல்லனா உங்களுக்கு ஒரு குறும்பு படம் இருக்கு, அத சபையில போட்டு காட்ட வேண்டி வரும். ஒழுங்கா அங்க இருந்து கிளம்பிருங்க. ச்சே, சரி ஓகே. நான் வந்துடுறேன். கண்டிப்பா நான் வந்துடுறேன். கல்யாணி, சொல்லுங்கடா, உங்க மாமா கிளம்பிட்டாரு. குட். நீ அவரை ஃபாலோ பண்ணு. அவங்கள நம்ப முடியாது கல்யாணி. திரும்பவும் இந்த மாதிரி ஏதாச்சும் கேவலமான திருட்டுத்தனம் கண்டிப்பா பண்ணுவாங்க. சரி இந்திரா, நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு. ஓகேடி, தேங்க்ஸ். பரவாயில்லடி. ஹேமா, ஏய் என்னடி தனியா பேசணும், முக்கியமான விஷயம்னு ஏதோ சொன்ன. நீ பாட்டுக்கு ஏதோ யோசனையில நின்னுட்டு இருக்க. என்ன விஷயம்? இல்ல, பெரியத்த காவியாவ உண்மையாவே வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களா? காவியா இந்த வீட்டு வாரிச வயித்துல சுமக்கறனாலதான் அக்காக்கு அவ மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கு. காவியா மேல எந்த அக்கறையும் இல்ல. முழுக்க முழுக்க குழந்தை மேல இருக்கிற பாசம் தான் அக்கா காவியா மேல கோபப்படாம தடுக்கிறாங்க. அப்போ அவளை இந்த வீட்டை விட்டாலாம் துரத்த மாட்டாங்களா? அப்படி இல்ல. இந்திராக்கு கொடுக்கற டார்ச்சர்ல காவியாவை வீட்டை விட்டு துரத்துனாதான் சரியா வரும்னு நான் அக்கா கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிடுறேன். அதனால கவலைப்பட தேவையே இல்ல. அப்பப்ப அக்காக்கு தூபம் போட்டு விட்டா மட்டும் போதும். என்ன இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்ல சொல்ற? இல்ல, காவியாவ ஒருவேளை அனுப்பலனா? அதுக்கு தானடி நாம இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி அக்காவை ஏத்தி விடணும். அதுவும் அக்கா இப்ப இருக்கிற மைண்ட் செட்டுக்கு நான் ஒரு ½ an hour உட்கார்ந்து பேசினாலே போதும். அந்த காவியாவை துரத்திடலாம். அவளை வீட்டை விட்டு துரத்துறத விட அவ வயித்துல வளர கரு வழிக்கணும். அப்பதான் இவங்க 2 பேர் ஆட்டமும் இந்த வீட்டுல மொத்தமா இல்லாம போகும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணதுதான். இடையில இந்த இந்திரா பிரச்சனைல நம்ம மறந்துட்டோம். ஏய், என்னடி சொல்ற? அப்ப மறுபடியும் காவியாவுக்கு மருந்து கலக்கி கொடுக்க போறியா? அதெல்லாம் வேண்டாம். நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது என்னன்னா, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. நானே அக்கா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரேன். அவளை இந்த வீட்டை விட்டு மொத்தமா துரத்தி அடிப்போம். அதுக்கு முன்னாடி நீ ஏதாச்சும் பிளான் பண்ணி அதை பண்ற இதை பண்றன்னு அக்கா கிட்ட மாட்டிக்காத. புரியுதா? என்ன? நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். இவங்க இப்படிதான் நம்ம பிளானுக்கு எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரி காவியாமா அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டா என்ன மாறிட போகுது? இங்க பெத்து போட போற குழந்தைய அவங்க அப்பா வீட்டுல நல்லா ஹெல்த்தியா பெத்து போட போறா. அப்படி அவ முதல்ல குழந்தை பெத்துட்டா, அப்புறம் காலத்துக்கும் இந்த வீட்டு வாரிசு அவதான் முதல்ல பெத்தான்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இவளுக்கு முன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட நானு இவளுக்கு கும்பிடு போட்டு அடிமையா இருக்கணும். அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. இதுக்கு நாமளே ஒரு முடிவு எடுத்தாகணும்.
அதே லொகேஷன் தான். ஆமா, அதே வீடு தான். நேரா உள்ள வாங்க. மேடம் நீங்க எலக்ட்ரிஷியன் தானே? ஆமா மேடம். நான் தான் ஃபோன் பண்ணேன். மேடம் வேலை இந்த வீட்டில் தானா? பின்ன இங்க வர சொன்னா இங்க தான் வேலை இருக்கும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குதானே? எல்லாம் கரெக்டா பண்ணிடுவீங்கல்ல? மேடம் சுவிட்சை போட்டால் சாக்கடிக்கணும் அவ்வளோதானே? ஆமா, அதேதான். அத மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிடுங்க போதும். மேடம் ஷாக்குனா எப்படி மேடம்? ஆளே காலி பண்ற மாதிரியா சும்மா அடிபடுற மாதிரியா மேடம்? எப்படியும், ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தை மொத்தமா அழிஞ்சு போயிடணும். அதான் எனக்கு வேணும். அதுக்கேத்த மாதிரி நீங்க போய் செட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம், அதை பண்ணிக்கலாம். நான் பண்ணி கொடுத்துறேன். ஆனா பேசின மாதிரி அமௌண்ட் என் கைக்கு வந்துடும்ல? அதெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம். வேலையை முடிச்சுட்டா டான் உங்க கை மேல அமௌண்ட்டை வச்சிருவேன். போதுமா? சரிங்க மேடம். வாங்க. வாங்க. யார் இவரு? வாஷிங் மிஷின்ல வோல்டேஜ் கம்மியா வருது போல இருக்கு. ஓடாம மக்கர் பண்ணுது. அத பார்க்க தான் எலக்ட்ரிஷியன் வந்திருக்காரு. என் ஹஸ்பண்ட் சொல்லிவிட்ட ஆள் தான். சரி சரி, ஆம், முதல்ல அத பார்க்க சொல்லு. ஒரு வாரமா அத்தை ஓடலன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஆம், அதுக்கு தானே வந்திருக்காங்க. சரி பண்ணுவாங்க. நீங்க வாங்க. வாங்க. இந்த வாஷிங் மிஷின் தான். சரி பண்ணிட்டே இருங்க. நான் அவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க மேடம். காவியா, காவியா. சொல்லுங்கக்கா. வாஷிங் மிஷினோட ப்ராப்ளம் பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க. நீயும் பாத்ரூம்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால? ஆமாக்கா, ஹீட்டர் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆம், அதையும் சேர்த்து நான் சரி பண்ண சொல்றேன். நீ ஒன்னு பண்றியா? மேல அத்த ரூம்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறியா? சரிங்கக்கா, நான் பார்த்துட்டு வரேன். ஹலோ, வாங்க. அப்படி வச்சுட்டு வாங்க. சரிங்க மேடம். சீக்கிரம் வாங்க. நான் சொன்னல, இங்கதான். நீங்க போய் அந்த வேலையை பாருங்க. நான் வேற யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். சீக்கிரம் போங்க. மாத்தியாச்சா? ஷாக் அடிக்கும் தானே? அதெல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகும் மேடம். பிளான் சொதப்பிடாத. டவுட்டா இருந்தா நீங்களே போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன நக்கலாம்? பின்ன என்ன மேடம், எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பீங்க?
எல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். நான் எதுவும் மாட்டிக்க மாட்டேன்ல? வாய்ப்பே இல்லை மேடம். அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா கரண்ட் லீக் ஆனதுனால அடிபட்டுச்சுன்னு சொல்லிக்கலாம். உங்க பேர்லாம் ஒன்றும் இன்வால்வ் ஆகுது மேடம், கவலைப்படாதீங்க மேடம். அப்ப சரி, நீங்க போய் வாஷிங் மிஷினோட மத்த வேலையை பாருங்க. ஓகே மேடம். ஏமா உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சுதா? சிறப்பா முடிஞ்சுது. அக்கா, ஹீட்டர் சரி பண்ணியாச்சா? ஆம், சரி பண்ணியாச்சுமா. இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சரி. மேடம் வேலை முடிஞ்சுச்சு. பேசின மாதிரி நீங்க கேட்டதை விட 500 எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். காவியா, இந்த வீட்டோட முதல் வாரிசியா சுமக்குற. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. என்னம்மா ஏன் இப்படி இருக்க? என்ன காலையில் நடந்ததை நினைச்சிட்டு இருக்கியா? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க அக்கா? அவர் உன் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்றாரு. ஆனா இவ நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. ஏம்மா நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? கதிர் அப்படிலாம் பண்ற ஆள் இல்ல. இந்திரா ஒரு சின்ன புள்ளம்மா, விடு, போக போக அவளே புரிஞ்சுப்பா. அவளால என் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. காவியா, என்ன நீ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாது, காலையில அவரு கோவத்துல காஃபி கப்பெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு ரொம்ப ஒரு மாதிரி திட்டிட்டாருக்கா. இன்னைக்கு கௌதமும் அத்தையும் கூட என்கிட்ட ரொம்ப கோவமா பேசினாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னம்மா நீ, நம்ம வீட்ல எதை கோவத்துல சொல்வாங்க எதை சீரியஸா சொல்வாங்கன்னு கூடவா உனக்கு தெரியல? அவங்களால இந்திரா ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற கோவத்துல உன்கிட்ட பேசிருப்பாங்க. நீ என்னடானா அவங்க பேசினதே நினைச்சிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு, நீ சாயந்தரம் வரும்போது பாரு, அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. உண்மையாவாக்கா? ஆமாம்மா, நீ இன்னும் இந்த வீட்டாளுங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா அக்கா, வேற எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்லக்கா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம 2 பேரும் ஒண்ணா சமைக்கலாம். நம்ம பிரச்சனையெல்லாம் இப்படி சமைச்சு சமைச்சு தான் ஆத்திக்கணும். அக்கா, என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்லம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். நமக்கெல்லாம் வேற என்ன வழிகள் இருக்கு சொல்லு? சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, போ. அக்கா, ஏமாக்கா யாரோ எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்தாங்க ஹீட்டர் சரி பண்ண. நானும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணல, நான் போய் பாக்குறேன். சரி. இன்னைக்கு சமையல் உன்னோட சாய்ஸ். உனக்கு என்ன கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல? இன்னைக்கு அதே சமைச்சு அசத்திடுவோம். சரிக்கா. அப்பா, மேடம் சிரிக்கிறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது. இங்க பார், நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உள்ள வளர்ந்துட்டு இருக்கிற குட்டியும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிக்கா. சரி, நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி.
இத்தோட காவியா கதை க்ளோஸ் ஆக போகுது. One, two. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. காவ்யா, அக்கா. காவியா, என்னம்மா என்னாச்சு? அக்கா என்னாச்சு? தெரியலையே. அக்கா என்னம்மா என்னாச்சு? இவளுக்கு எதுவுமே ஆகல. ஒருவேளை ஷாக் அடிக்கலையோ? அப்புறம் எதுக்கு இவ அப்படி கத்துனா? உள்ளக்கா, என்ன உள்ள என்ன? உள்ள ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன இருக்கு? உள்ள பல்லிக்கா. என்னம்மா இது? பல்லிக்கா இப்படி கத்துன? இல்லக்கா, அது வந்து அக்கா இருங்க. நீ வா வா. பல்லி, ஒரு பல்லி நம்மள டென்ஷன் பண்ணிடுச்சே. அக்கா என்னம்மா? ஒரு நிமிஷம். என்ன இவ உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ? இருக்காது இருக்காது. யாரோ இது அக்கா கடிப்படணும்னு யோசிச்சு பண்ண மாதிரி இருக்கு. இதை விடக்கூடாது. என்னாச்சு? இல்ல, பள்ளி போயிடுச்சுக்கா. இப்ப போய் குளிக்க சொல்லுங்க. அக்கா, நான் தான் இவள என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு இவ இங்க வந்தாலாம்? முதல்ல இவளை என் ரூமை விட்டு வெளியில போக சொல்லுங்க. என்ன காவியா, இந்த நேரத்துல இப்ப இப்படி எல்லாம் பேசிக்கிட்ட? உனக்காக தானே பாவம் அவ வந்திருக்கா. சரி சரி, நீ போய் முதல்ல குளி, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரிக்கா. அம்மா, காவியா ஹீட்டர் போட்டுக்கோ. சரிக்கா. தண்ணி வருதா? வருதுக்கா. சுபக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி வா. என்ன காவியா ஹீட்டர் போட்டு குளிக்கிறேன்னு சொல்றா? ஒருவேளை இந்திரா சரி பண்ணிட்டாளோ? எல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன இந்திரா சொல்ற? ஆமாக்கா, அந்த பள்ளி தான் காவியாக்காவை காப்பாத்திருக்கு. ஐயோ, ஒண்ணு கிடக்க ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? கடவுளே, நீ சொல்றத என்னால நம்பவே முடியலம்மா. ஆமாக்கா, அக்கா மட்டும் அந்த பள்ளிய பார்த்து பயப்படாம அந்த ஹீட்டர் ஸ்விட்சை மட்டும் அவ போட்டிருந்தா கண்டிப்பா ஷாக் அடிச்சு அக்கா கீழே விழுந்து அவளுக்கு அடிபட்டிருக்கும்.
அதிர்ச்சியில அவ குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா கூட வந்திருக்கோம்க்கா. யோசிச்சு பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குக்கா. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்துல அப்படி எதுவுமே நடக்கல இந்திரா. குழந்தை விஷயத்த கூட விடு. இன்னைக்கெல்லாம் காவியா முழுகாம இருக்கிறதுனாலதான் உன் பிரச்சனையில அவளை இழுக்காம இருக்காங்க. இல்லன்னா காவியாவை வச்சே உனக்கு செக் வச்சிருவாங்க. அதான்க்கா, அதேதான். என்ன வெளியே அனுப்புறதுக்காக காவியாக்கா வயித்துல இருக்கிற குழந்தை இடைஞ்சலா இருக்குமோனுதான் யாரோ நினைச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் யதார்த்தமா நடந்த மாதிரியே தெரியலக்கா. எப்படிமா சொல்ற? அந்த ஹீட்டர் ஸ்விட்ச் போர்டுல உள்ள சர்க்கியூட்டை யாரோ ஷாக் அடிக்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்கக்கா. அப்படியா? ஆமாக்கா, இதை யாரோ வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு.